வைக்கிறது? இந்த ஆந்தக்கண்ணை என்னதான் பண்றான்? காலங்காத்தால வந்து இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு நாய் மாதிரி. நீ பொழுது எப்படி தான் போகுமோ? மறுபடியும் களிம்பேல அடிச்சு பார்ப்போம். யாரும் வரலன்னா ஃபோன் தான் பண்ணணும். அதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ பண்ணலையோ, என்ன பண்றது? சொல்லாம வந்துட்டு மண்டை காயுது. அடடா வா அம்மு. ம் காலையிலேயே நல்ல மகாலட்சுமி தரிசனம் போ. உட்காரு, காஃபி எடுத்துட்டு வரேன். ம் உள்ள வா. ம் ஐயோடா, குரங்குட்டி படிக்குதா? படிக்கிற மாதிரி நடிக்குதா? நான் கூட இவன் பெட்ஷீட்டை எடுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பானு நினைச்சேன். இன்னத்துக்கே எந்திரிச்சு உட்காந்து படிக்கானே. நல்ல பையனும் படிப்பாளியோ? நம்ம தான் தப்பா நினைச்சிட்ட மாட்டேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு சாரி கேட்டுடணும். பாவம். சரி, நம்ம எதுக்கு வந்தோம்? இவனை தொந்தரவு பண்ணுறதுக்கு தானே. அதானே நம்ம வேலை. ஸ்டார்ட் பண்ணுவோம். இதா பெரிய எருமை வந்து சோபாவை நகர்த்தி போட்டு பேக்கெல்லாம் வச்சு உட்காந்துருக்கேன். இதெல்லாம் காது கூட கேட்காம இருக்குமா? பார்க்காம இருப்பானா? இல்லை கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்கானா? ஒன்றும் தெரியலையே. சரி, இவன் தான் நடிப்பு அடக்கனாச்சே. நம்ம படிப்போம். எப்போதான் பார்க்கான்னு பார்ப்போம். அம்மு, அஜய், அம்முவா. அவங்கப்பா வந்தா? டேய், நான்ப்பா யாருடா? பேயாடா? நீயா? நீ எங்க? ஆ, உன்னத்தான் கடத்திட்டு போலான்னு நிற்கேன். நீ தானே செஞ்சாலும் செய்வ. ஆமா, என்ன கடத்திட்டு போய் என்ன பண்ண போற? கூறு போட்டு விற்கேன். கேட்டிங்களா? பாத்தீங்களா? உங்க பிள்ளைய கடத்திட்டு போய் கூறு போட்டு விற்பாலாமா இவ? இவளுக்கு போய் நீங்க உபசரிச்சுட்டு இருக்கீங்க. ஆ, 2 பேரும் சண்டை கட்டாம படிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஆ, இந்தாங்க முருங்கீரை சூப்பு கொண்டாந்துருக்கேன், குடிச்சிட்டு படிங்க. காப்பி டீ எல்லாம் இல்லையாக்கும்? இவ தான் சொன்னாலா இதுதான் வேணும்னு? பாப்பாலாம் ஒன்றும் சொல்லடா தம்பி, நானாக தான் போட்டு வந்தேன், குடி. இவ பாப்பாலா உங்களுக்கு? பீப்பா ஏட்டா இருக்கா? மோல தூக்கி அந்தால போடுங்க. வாய் பேசாம குடிச்சிட்டு படிடா. உட்காரிச்சி நீ. அத நாங்க சொல்லணும். நீ அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமடா. நான் வந்திருக்கேனே, சரி வான்னு சொன்னியா? வாங்கன்னு கூப்பிட்டியா? இல்லையே. அதெல்லாம் சொல்ல முடியாதுடி. உன் வீட்டுக்கு வர்றதுக்கு உன்னை யாருடி வாங்கன்னு கூப்பிடணும்? ஆ, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அவங்களே யாராவது வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? சமாளிக்காதடா டுபாக்கூரு, சமாளிக்காத. என்ன அப்ப சீனி சக்கரையோட வீட்டுல சீனி சக்கரை உட்காரதுக்கு நீயே எப்படி சொல்லுவ உட்காருங்கன்னு? வரமரிக்கு வந்திருக்க நானாமே சொல்லணும். ஓ, நீ உரம்படிக்கு வந்திருக்கியா? ஆமா, நீதான் என்ன வாங்கன்னு கேட்கல, சீனி சக்கரையெல்லாம் என்ன வான்னு கேட்டுச்சு. ஆஹா, எங்க அப்பா ஒன்னும் உன்னை கேட்டிருக்க மாட்டாரு, ரேகாவை கேட்டிருப்பாரு. நீ உன்னை கேட்டதா தப்பா நினைச்சுக்காத என்ன? நான் மட்டும்தான் வந்தேன், அவன் ஒன்னும் வரல. சரியா? ஏன் நகமும் சதையும் மாட்டா அப்படியே ஒட்டிக்கிட்டே திரிவீங்க? என்னாச்சு? நல்லா அடிச்சு தம்சம் பண்ணிருப்பியே, ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பியே நேரம் அவங்கள. ஆமா, குட் கோல். அப்படியெல்லாம் பண்ண மாட்டா தெரியுமா? நீ ஏன் உனக்கு குட் கேர்ள்னு சர்டிபிகேட் கொடுத்துக்க கூடாது? நாங்க தான் கொடுக்கணும். சரியா? இந்தாட சினியும் உன் பையன் ரொம்ப வாய் பேசுறான். சூப்பை எடுத்து மூச்சில ஊத்தி போடுவேன் பாத்துக்கோ. ஏமா, உன் ஜோடி புறா எங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? ஆ, உன்னோட ஃப்ரெண்டு, உன்னோட லவரு, உன்னோட லைஃப் பார்ட்னரு, அதான் அந்த டாக்டரு என்ன பண்ணிச்சோ ஏது பண்ணிச்சோ. அவ என்னமோ ஒரு 10 நாளா சரியா பேச மாட்டா, ஒண்ணுமே கண்டுக்க மாட்டா. எக்ஸாம் எல்லாம் நல்லாவே எழுதல, மேம் எல்லாம் திட்டுனாங்க. மூச்சு உருன்னு வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. என்னன்னு கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டா. நானும் பேசி பேசி பார்த்து ஒழிஞ்சு போயிட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னே தெரியல. ஏனோ ஒரு மார்க்கமாவே இருக்கா. என்ன அம்மு இப்படி சொல்ற? என்னன்னு தெரியல. அப்பா கிளாஸ் ஆனதாட்டி இப்படி இருக்காளா என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரியல. கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான். போகும்போது டாக்டர்கிட்ட பேசிதான் அவகிட்ட பேசி பார்க்க சொல்லணும். வேற என்ன பண்றது? சிவராமனை நான் டெய்லி மீட் பண்ணிட்டு தானே இருக்கேன். பிஸ்னஸ் எல்லாம் இப்போ ஒரு அளவுக்கு பிக்கப் ஆகிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் தெரியல சின்ன சக்கரை. நாங்கள் எக்ஸாம் டைம் சரியாக பேசிக்கல. 5 மணி என்ன சொல்லி கொடுத்தானா? 10 யூனிட் இருக்குன்னா அது ஃபுல்லாக எங்களால் படிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 யூனிட்டு அப்படி தான் படித்து எழுதணும். அதனால் அப்போவும் சரியாக பேசிக்கல. இன்னைக்கு ப்ராக்டிகல்ஸு மெயின் எக்ஸாமு. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் தியரி முடியும், மெயின் எக்ஸாம் வரும். எக்ஸாமுக்கு நடுவில் எதுக்கு இப்போ ஃபங்க்ஷன்? நம்ம தான் அரேஞ்ச் பண்ணமே. உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த சீஃப் கெஸ்ட் இந்த டேட் தான் என்னால் வர முடியும்னு சொல்லிவிட்டாப்ல. அது வேறயா?
அது பரவாயில்ல. மெயின் ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் லீவ் வரும் மெயின் தியரி ஸ்டார்ட் ஆக. அந்த கேப்பில் தான் வைக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஓ அப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் வருமே அதில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனா? ஆமாம். ம். சிவராம பேசி பார்த்தானா? ம். என் அப்பாவே எக்ஸாமுக்கெல்லாம் அப்பா தான் சொல்லி கொடுக்கும். இப்போ அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்குல்ல, அதனால ஆரஞ்சு மணியாக தான் லீவ் போட்டு சொல்லி கொடுத்தான். அப்படி இருந்தும் அவன் என்னமோ மூச்சு கொடுத்தே பேசல, ஒரு ரியாக்ஷனும் இல்லை, என்னன்னே தெரில. சரி சரி நீங்கள் 2 பேரும் படிங்க, என்னன்னு பார்ப்போம் என்ன. ம். நான் போய் சேகருக்கு சூப்பு கொடுத்துட்டு காலையில் ஏதாவது செஞ்சு தாடேன். வேண்டாம் சின்ன சக்கரை, எனக்காகலாம் எதுவும் செய்யாட. நான் இவங்க காலேஜ் போகிற வரைக்கும் தான் எடுப்பேன். அப்படி இவங்க கூட காலேஜ் போயிட்டேன்னா அங்கே ஆரஞ்சு மண்ணியை வருவான், அவங்ககிட்ட சாவித்திரி ஏதாவது கொடுத்து அனுப்பு, நானும் அதை சாப்பிட்டுக்குவேன். ஏன் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தா உனக்கு இறங்காதா? எங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாக்கும். அதெல்லாம் இல்லடா, அப்புறம் அவன் கொண்டு வருவான்ல. சரி அப்போ இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, அப்புறம் மதியத்துக்கு வேணும்ல. மதியம் ரேகா வருவாளா என்ன தெரியல, அவ வந்தானா சிவப்பா கொடுத்து விட்டுரும். ஏ லூசே, இப்போ நீ எங்கள் வீட்டில் இருந்து தானே போகிற, அப்புறம் ஆரஞ்சு மண்ணையும் சிவாப்பாவும் என்ன நினைப்பாங்க? நாங்கள் உங்களுக்கு சாப்பிட கொடுக்கலன்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கு தான் இங்கே சாப்பிட்டுட்டு டிஃபனுக்கு கட்டிட்டு போ. டேய் நார்தர்வாயா, நீ யார்கிட்டயாவது போய் நான் இங்கே தான் வந்த சொல்லிவிடாத. எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க நான் எங்கள் வீட்டில் இருப்பேன்னு. அங்கே தனியாக இருக்கணுமே சொல்லி ரேகா வீட்டுக்கு போகலாம் பார்த்தேன். அவன் வேற அப்படி இருக்காளா, அதான் அங்கே போகல, இங்கே வந்துட்டேன். எனது யாருக்கு தெரியாம சொல்லாம வந்தியா? ஏன் அம்மா இப்படி பண்ற? அப்புறம் என்ன சின்ன சக்கடை பண்ணுறது? எங்கள் வீட்டில் நான் ஒருத்தையே இருந்தானா நல்லா தின்னு போட்டு தூங்க தான் செய்வேன். அப்போ படிக்க வேண்டாமா? ரேகா வீட்டுக்கு போகலான்னா அவள் தான் சரியாக பேச மாட்டேங்கிறாளே. ஆரஞ்சு மண்டே வீட்டுக்கு போகலான்னா அங்கே அந்த கிழவி இருப்பா, அந்த குந்தாணி திட்டிகிட்டே இருப்பா, எப்படி படிக்கிறது? காலையிலேயே போய் காலேஜ்லேயே உட்கார முடியாது, அதான் இங்கே வந்துட்டேன். ஏ லூசே, உங்க அப்பாவுக்காவது ஃபோனோ மெசேஜோ பண்ணி இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு. ஆ சிவப்பா என்ன நினைப்பாரு? நீ அங்கே வரலன்னு நினைப்பாரு. உங்க அப்பா நீ உங்க வீட்டில் தான் இருக்கியோன்னு நினைப்பாங்க. நீ பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாம இங்கே வந்துட்ட. ஆமாமோ, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஐ, இது ஒரு சான்ஸ் தான். என்ன எல்லாரும் என்ன தேடினாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் நான் முக்கியம்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். ஏ அம்மா லூசே. அப்புறம் வையா கம்மனு கடடா, நீயே கங்கு ஊதி கெடுத்துவா போல இருக்கே. ஐயோ அம்மு. பார்க்கலாம் சின்ன சக்கடா, ஒரு 2 மணி நேரமாவது பார்க்கலாம், வெயிட் பண்ணு. ஐயாடா, இந்த பக்கி என்ன இப்படி பண்ணுது? அப்புறம் வையா ரொம்ப பேசுனேன், அந்த ஆரஞ்சு மண்ணிய கிளவி அந்த குந்தாண்டிக்கு உன்னை கட்டி வச்சிருவேண்டா. என்னது? அதான் அந்த ஆரஞ்சு மண்டையனோட அப்பத்தா இருக்குல்ல அந்த கிளவி, என்னை திட்டிட்டே எடுக்குமே, அந்த குந்தாணிக்கு உன்னைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏப்பா, அவ தான் ஏதோ சின்ன பிள்ளை சொல்றானா, நீங்களும் கேட்டு சும்மாவே நிக்கீங்க. அப்படியாவது உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்ண சொல்ற? உங்களை போய் நம்பினேன் பாத்தீங்களா? எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. என்னது சூப்பா? வச்சது 3 பேத்துக்கு தான் வச்சேன், அப்புறம் அம்மா வேற வந்துட்டாலா, ஆளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சு போன்னு ஊத்திட்டு வந்தேன். பத்தலைன்னா சொல்லு, நான் என்னோடது வேணாலும் தாரேன். என்னடா தம்பி, கொண்டாட்டா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், போய் உங்க செல்ல பையனுக்கே கொடுங்க. தேங்க்ஸ், ரொம்ப வயிறறியாத என்ன படி. சரி, இவரெல்லாம் ஒரு அப்பாவா? கிழவியை கட்டி வைக்கிறேன்னு சொல்றா, சரின்னு சொல்றாரு. கிளவியை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா உடனே ஆஃப் ஆயிடுவியா? அப்ப இனிமே அடிக்கடி அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். படிப்போம். தம்பி சேகர், டாடி இந்தாயா முருங்கீரை சூப்பு, குடிச்சு போட்டு படி. என்னையா குடி? இல்லப்பா, ஏதாவது பேசணுமா என்ன? அது ஒன்றும் இல்லை, எதானாலும் சொல்லுங்கப்பா. இல்லை 10 நாளா ரேகாவை இந்த பக்கம் காணமே, அதான் கேட்கலான்னு பார்த்தேன். 2 பேத்துக்கு எக்ஸாம் நடக்குது இல்லப்பா, அதான். ஏன்பா? இல்லை புள்ளவங்கிட்ட பேசிட்டு தானே இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைப்பா. என்ன பிரச்சனை எங்க 2 பேத்துக்குலாம்? ஓ அப்போ பிரச்சனை எதுவும் இல்லை. இல்லைப்பா, அப்படியே பிள்ளை எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணாம எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம அழுதுட்டே கிடக்கு. டேய், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லு. என்ன கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும்? அதான் நீங்களே சொல்றீங்களே, எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணல அதனால தான் திட்டுறாங்கன்னு, அதனால அழுதுருப்பான், மற்றபடி ஒன்றும் இருந்திருக்காது.
டேய் நீ நான் பெத்த மகன்டா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. நான் கேட்பேன், செய்வீங்களா? ம். போதும். என்னால் நீங்களும் உங்கள் குடும்பமும் கஷ்டப்படுறதெல்லாம் இதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ரோட்டில் போகிற ஒன்று எடுத்து சட்டப்பைக்கில் போட்டுக்கிட்டு அதனால் இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. என்னை விட்டு விலகி போயிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது. இல்லை சத்யாப்பாக்கு நடந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ நடந்துட்டா சத்தியமாக என்னால் தாங்கிக்கவே முடியாது. இதான் உன்னோட முடிவா? ஆமாம், என்னை விட்டு விலகி போயிருங்க. இங்கே பாருங்க ரேகா, நீங்கள் சாதாரண பொண்ணெல்லாம் இல்லை, ஒரு ஐஏஎஸோட பொண்ணு, புத்திசாலி, திறமைசாலி, சுயமாக முடிவெடுக்கிற அறிவு உங்களுக்கு இருக்குது, தெளிவாக இருக்கீங்க. அடுத்தவங்க ஆட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ஆடுற பொம்மையெல்லாம் நீங்கள் இல்லை. உங்கள் அப்பா உங்களை நல்லா சுதந்திரமாக விட்டுருக்காரு. இத்தனை நாள் என் கூட பழகினதில் என்னை பற்றியும் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கையில் இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில் முடிவெடுக்காதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்களுக்காக நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை வாழாமல் இருக்கணும்? நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பயந்து பயந்து போகிறீங்க, ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க. அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். மனசை போட்டு வீணால் குழப்பிக்கிட்டு இப்படி ஒரு முடிவை எடுக்காதீங்க. சொன்னீங்கன்னா நான் புத்திசாலி, திறமைசாலி, தெளிவா சுயமாக முடிவெடுப்பேன்னு. அப்படிதான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் என்னை விட்டு விலகி போயிடுங்க. ம். நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். அவங்கள கண்டு பயந்துட்டு நாம ஏன் நம்ம வாழ்க்கையை வாழாமல் இருக்கணும்? நீங்கள் என்ன வேண்டாம்னு சொல்லணும்? அப்படி சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கணும், இல்லை என்கிட்ட ஏதாவது பிடிக்கலையா சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக எவ்வளவோ மாற்றிக்கும் போது நான் உங்களுக்காக மாற்றிக்க மாட்டேன்னா என்ன? ஆ யாரோ இங்கே யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க வேண்டாம். அவங்க இயல்புப்படி அப்படியே இருந்தாவே போதும். ம். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கலாம், அதான் வேண்டாம் சொல்கிறேன். நீங்கள் என்னை விட்டு வேலைக்கு போயிடுங்க. ஓ, அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கல? ம். ஏன் பிடிக்கல? நீங்கள் என்னையே சுற்றி சுற்றி வந்து எனக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுறீங்களா, அதான் எனக்கு பிடிக்கல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க, என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, அதான். ஐயோ கடவுளே, என் வாழ்க்கையே நீங்கள் தாம்மா. அப்போ உங்களை பற்றி யோசிக்காமல் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றியா யோசிக்கணும்? ஆ இதான் அறிவாக தெளிவாக யோசிக்கிறதா? அதான் சொல்கிறேன்ல, இப்படி நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் என்னை விட்டு போயிடுங்க. ஓ அப்படி. ம். நானும் தான் சொல்கிறேன்ல, அவங்கனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து என்னை வேண்டான்னு சொல்கிறீங்களே தவிர உங்களுக்கு நான் வேண்டான்னு இல்லை இல்லை. ம். ஐயோ கடவுளே, அதைத்தான் நானும் கேட்குறேன். அவங்களுக்காக ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். ஐயோ, இப்போ நம்ம இவர்கிட்ட என்ன சொன்னோம்? அவங்க இவரை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்து தான் இவரை வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டேனா? சரியான லூசு ரேக்கா. நீ ஒரு கோலைன்னு நினச்சி தான் அவர் இப்படி சிரிக்காரு. இப்படி எப்படி தான் சொல்லி இவரை என்னை விட்டு போக வைக்க? இவருக்கு ஏதாவது நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இருக்காரு. ம். நான் தான் சொல்கிறேன், என்னை விட்டு என் வாழ்க்கையை விட்டு போங்க முதல்ல. இங்கே பாரு ரேகா, என் கண்ணா ரெண்டையும் பார்த்து நல்லா தெளிவாக முடிவெடுத்து சொல்லு. உனக்கு நான் வேண்டாமா, இல்லை அவங்க என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்து உனக்கு நான் வேண்டாமா? ம். நல்லா தெளிவாக முடிவெடுத்து தான் சொல்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையில நீங்கள் வேண்டாம். ஓ அப்போ இவ்வளோ நடந்திருக்கு, இது ஏன் நீ எங்ககிட்ட சொல்லலை? இல்லை சொல்கிறக்கு என்னப்பா இருக்கு? இல்லை சொல்கிறக்கு என்ன இருக்கா? அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க தெரிஞ்சது இல்லை. அப்போ அவள் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாலும் வந்து என்கிட்ட சொல்லணும்ல. அவங்க என்னை பிடிக்கலைன்னு சொன்னதுக்காக ஓ அப்பவும் அவங்க ம் அப்போ அவங்க என்னை விரும்பாட்டி என்ன, அவங்களுக்கு சேர்த்து நானே விரும்பிக்கிறேன். ஓ அப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு உனக்கு பெருசாக போயிட்டா. ம் மனசுக்கு பிடிச்சவங்க எனக்குமே மனசுக்கு பிடிச்சவங்க தானேப்பா. நீங்கள் மட்டும் அம்மாக்காக வெயிட் பண்ணல. இங்க பாரு, நீ எங்க நாயத்து பேசாத, அது ஏன் பொண்டாட்டி பத்தி பேசாத என்ன? ம் அவங்க என் அம்மாப்பா. இருக்கட்டும், ஏன் பொண்டாட்டி என்னைக்காவது அடுத்தவங்க மனசு நோகணும்னு நினைப்பாளா? ஒரு நாளும் அவள் அப்படி நினைக்கிறவ இல்லை. ம்
ஏன் ரேக்காவும் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இல்லைப்பா. உங்களுக்கே தெரியும்ல, சொல்லாலையும் செய்யலாலையும் என்றைக்கும் என் ரேக்கா யாரையும் காயப்படுத்த மாட்டா. இது வந்து அவங்க குழப்பமான மனநிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைப்பா. ஆஹா. ம். அவங்க அப்பாங்க 2 பேரும் கஷ்டப்படுற மாதிரி நானும் கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லி தான்ப்பா ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி மனசாரெல்லாம் ரேக்கா அதை சொல்லியிருக்க மாட்டாப்பா. ஆஹா. அப்ப சார் அவளை விட மாட்டீங்க. நான் ஏன்ப்பா அவங்கள விட்டுட்டு இருக்கணும்? அவங்க தானேப்பா என்ன வேண்டாம்னு சொன்னாங்க. நானா வேண்டாம்னு சொன்னேன்? நான் ஏற்கனவே சொன்னதுதான்ப்பா. அவங்க படித்து முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் போய் பேசுவேன். அவங்க சரின்னு சொன்னால் மேற்கொண்டு அவங்க அப்பாட்டையும் நான் பேசுவேன்ப்பா. ம். அப்போ எல்லாமே நீயே முடிவு பண்ணிக்கிட்ட. எங்ககிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆ, சுயமரியாதை ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் காலில் போய் மறுபடியும் விழுவே, அப்படித்தானே? ம். மறுபடியும் அவங்க காலில் போய் விழுந்தா அதில் என்ன தப்பு? உண்மையான அன்பில் எதுக்குப்பா ஈகோ சுயமரியாதையெல்லாம் பார்க்கணும்? நான் அவங்க மேலே உயிரையே வச்சுருக்கேன். அவங்க பார்த்தோன்னையே நான் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லை? முடிவு பண்ணதை எப்படிப்பா மாற்ற முடியும்? என் அப்பா மட்டும் ஏகப்பத்தி நிவேதனா என் அம்மாக்காக எத்தனை வருஷம் வேணால் வெயிட் பண்ணுவாராமா. அப்போ பிள்ளை நான் மட்டும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றிப்பேனா என்ன? நானும் என் அப்பா மட்டுக்கு தான். என் அம்மாவுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுனா அது என் ரேகா மட்டும்தான். ஓ. ம். அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. அப்படின்னு சொல்லலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள். நான் வேணால் யோசிச்சு பார்க்கேன். அப்போ சார் நான் சொன்னாலும் யோசிச்சு தான் பார்ப்பீங்க, அதை செயல்படுத்த மாட்டீங்க. அப்பா இது ரேகாக்கும் எனக்கும் ஆனால் வாழ்க்கை பிரச்சனை. நாங்கள் 2 பேர் தானே பேசி முடிவு பண்ணணும். அவங்க இன்னும் படித்து முடியலை. அவங்க படித்து முடியட்டும், நான் தான் பேசி பார்க்கேன் அப்படின்னு சொல்கிறேன்ல. அப்படியே அவங்க ஒத்துக்கலைனாலும் காலம் முழுக்க நான் அவங்களுக்காக காத்திருப்பேன்ப்பா. ஆஹா, அவள் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல அப்படின்னாலும் கல்யாணம் பண்ணாமல் இப்படியே இருந்துருவேன். உன் வாழ்க்கை அவளுக்காக போயிட்டே இருக்கும், அப்படித்தானே? நீங்கள் ஏன்ப்பா இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க? அவங்க இல்லாமல் எனக்கு எதுப்பா வாழ்க்கை? ஏன்ப்பா புரிஞ்சுக்காமையே பேசுகிறீங்க? அப்போது நான் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறேன். ஆமாம்ப்பா, இப்போ தானே நாங்கள் படிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கும் டைம் கொடுங்களேன். ம். சரி, இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அதாவது என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அதான் எல்லாமே நீயே முடிவு பண்ணிட்டியே தம்பி. இந்த நான் சொல்றதுக்கு என்னையா இருக்கு? அதுவும் நீ தெளிவாக சொல்கிறியே, இது எங்கள் 2 பேருக்கான வாழ்க்கை, நீ இடையில வராதேன்னு. இதுக்கு மேலே நான் இடையில வர முடியுமா என்ன? சொல்லு. அப்பா. ம். இல்லை, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா, நான் கேட்கேன். காது கொடுத்து மட்டும்தான் கேட்பேன், ஆனால் செயல்படுத்த மாட்டேன், அப்படித்தானே? ம். அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்குப்பா. நான் நல்லா செல்லம் கொடுக்குறனோ இல்லையோ, நல்லா உங்கள் அண்ணன் செல்லம் கொடுத்து வச்சுருக்கான் உனக்கு. நான் அப்பனா அவன் அப்பனா என்னன்னே தெரியல. நீங்களாவே எல்லாம் முடிவு பண்ணிக்கிறீங்க, நீங்களாவே எல்லாம் செயல்படுத்திக்கிறீங்க. அப்பா. அதை குடிச்சிட்டு நீயாவது உட்காந்து படி. என் மருமக தான் அவங்க பாவம், சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எக்ஸாம்ல எல்லாம் கம்மி கம்மியாக மார்க் எடுத்துட்டு கஷ்டப்படுறா. நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா மட்டும் நீங்கள் கேட்டுறவா போகிறீங்க? அதை முடிவு எடுத்துட்டீங்கல்ல. உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் இருங்கப்பா. ம். மலைக்கரங்க என்ன புக்கை தலையெல்லாம் வச்சு படிச்சுட்டு கிடக்கு? அது பல்ல காட்டுது. டேய், ஆ எங்கடா போற? பாத்ரூம் போகிறேன். ம். பாத்ரூமுக்கு எதுக்கடா கப்பு கொண்டு போற? அப்போ கொண்டு போய் கழுவ போடலான்னு கொண்டு போகிறேன். சரி, தேங்க்ஸ். ம். சூப்ல கீரை எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் சாப்பிட்டியா எடுத்து? சாப்பிட்டனே. அப்புறம் என்னடா ஒத்து பார்த்துக்கிட்டு கிடந்த? உன் பேகு நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். லூசு, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, பேக்கு உன்னோட காலேஜ் பேக்கை சொன்னா நீ ஏன்னா அங்கே திரும்பி பார்த்துட்டு இருக்கேன்? ஓ, இதுவா? நான் வாங்கி கொடுத்தது தானே? இல்ல, இது டாக்டர் வாங்கி கொடுத்தது. நீ வாங்கி கொடுத்தது பிளாக் கலரு. ஏமா, ஒரு ஆளுக்கு ஒரே நேரத்தில் எத்தனை பேக் யூஸ் பண்ண போறேன்னு இத்தனை வாங்கியிருக்க? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல, அப்படித்தான். ஏன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விட்டுட்ட? அது வந்து ஆம்பளைங்க சம்பாதிச்சு அவங்களுக்குன்னு ஏதாவது வாங்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு வாங்கியே சொத்தொலைஞ்சிருமாப்பா. டேய், எங்களை மாதிரி ஆளுங்களாம் வாங்காட்டி நீங்களாம் எப்படி பிஸ்னஸ் மேனாக கன்வியூ பண்ணுவீங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வருவீங்க கேட்க? அட ஆத்து, அதை என்கிட்ட கேட்க, நான் எங்க பிஸ்னஸ் மேனு? நானும் டாக்டரு. உங்களோட ஃபீடும் ஏதோ ஒரு விஷயத்துல கமர்ஷியலாக தான் வேலை பார்க்குது என்ன? மேபி
ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேன். போதுமா? ம் அது சரி, நீங்க சரஸ்வதி தேவியா இருந்தவங்க பத்திரகாளியா ஆக வேண்டாம். நீங்க படிங்க, நான் வந்துடுறேன். எங்க எங்க போற என்கிட்ட இருந்து தப்பிக்க? ஆ? ம், நான் போய் சேகரை பார்த்துட்டு வரேன். அதான் உன்னோட வைஃபைய பார்க்காம இருக்க மாட்டியே. வைஃபையா? ம் ம், நானும் வாரேன். இல்லை, எங்க 2 பேத்துக்கு நடுவில் நீ எதுக்கு? நீ உட்காந்து படி. டேய். சரிம்மா, வாமா வா. ம் அது ம், அந்த கனி மொட்டைக்கனி கண்ணை உருட்டி உருட்டியே உயிரை வாங்குறா. சை, நீ படிப்பா ராசா, நீ படி. இப்போ இந்த மனசை என்னதான் சொல்ல வராரு? போய் என் மருமகளை பார்த்துட்டு வாங்குறாரா, இல்லை பார்க்க போகவே மாட்டியான்னு கேட்காரா? ஒன்றுமே புரியல. இப்போ போகிறதா போக வேண்டாமா? ஏ டாக்டரே. ஐயோ, இவ எப்போ வந்தா? இவன் மட்டும்தான் வந்திருக்காளா, இல்லை அவளும் வந்திருக்காளா தெரியலையே. என்னமோ ஏன் கோவமா வந்திருக்க? டாக்டர் கிட்ட சண்டை போடுறதுக்கு தான். ஆஹா, சரி சரி போடு. நீ அந்தால தள்ளு. என்ன டாக்டரே, என்ன தைரியம் இருந்தா எங்க ரேகாவை என்ன பண்ணுன? அவையும் சரியா படிக்க மாட்டா, சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, எப்ப பாரு அழுதுகிட்டே கிடக்கா. எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கடா, அடி வாங்கடா. நீ தான் என்னமோ பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு கமுக்கமா இருக்க. ஐயோ, இந்த முட்டைக்கணிக்கிட்டு இப்போ சேகர் மாட்டிட்டு முழிக்காத பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது. யோ வெள்ள பண்ணியாரா அமல் பேபி, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க. என்னையா பண்ண அந்த பிள்ளைய? நான் என்ன பண்ணேன்? அவங்களுக்கு உடம்புக்கு முன்னே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. அதுக்கு ஏன் கூட வந்து சண்டை பாட்டா? இந்தாடே, இந்த பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், செவத்தோட வச்சு நான் ரையன்னு விட்டு போடுவேன். என்னது, அப்பா பக்கத்துல வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசுறா இவ? அது சரி, அப்பா தான் இவ ஆட்டி வைக்கிற ஆளாச்சே. அப்புறம் இவ இதுவும் பேசுவா, இன்னமும் பேசுவா. இன்னைக்கு மெயின் பிராக்டிகல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் தியரி ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. ஒழுங்கா இன்னைக்கு உள்ள அவளை சரி பண்ணி விடல. நான் என்னங்க பண்ணேன்? அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிக்கிட்டு நடிக்காத. என்ன பேம முழிச்சுக்கிட்டு ஆளைய மூஞ்சி பாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? அவளுக்கு பிடிச்சிருக்கிற பேயே நீதான். அப்ப நீதான் வந்து பேய் ஓட்டணும். அவளுக்கு பேயை ஓட்டி விடு. அவளுக்குன்னு ஆசை, கனவு, லட்சியம், லைஃப் எல்லாமே இருக்குல்ல. ஒண்ணு மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன வரும்? என்ன குட்டி சத்தம் பேய் பிசாசு எல்லாத்தையும் அவனால ஏவி விட்டுட்டியாக்கும். ஒழுங்கா அவளை இன்னைக்குள்ள சரி பண்ணி விடல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த குட்டி பிசாசனை இந்த வருத்து வருது அவளுக்காக. இந்த மீசை மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா இவ்வளோ நேரம் நான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். எப்போவோ தெரிச்சு ஓடி இருப்பேன் அவளை பார்க்க. இப்போ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? அவளுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல, அவள் லைஃப்பை அவள் பார்க்கணும்ல. நான் போய் பார்த்தா தான் அவள் சரியாவாளா, இல்லை சும்மாவே சரியாயிருவாளா, என்ன என்னன்னே தெரியலையே. ஆண்டவா, இப்படி என்னை எல்லாத்துக்கிட்டையும் கோத்துட்டு வேலை பார்க்குறியே, உனக்கே நல்லா இருக்கா? ஹெல்ப் பண்ணு. என்னமோ ஜெயில் கைதி மாதிரி எல்லாரும் என்ன நடுவில் உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்க்காங்க. இந்த மீசை என்னடானா முறைச்சிக்கிட்டே இருக்கு. நான் எப்படி தான் ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுறது? இவங்க 2 பேரும் இந்த முறை முறைக்கிறாங்க. அவனா யோசிச்சிட்டே உட்காந்துருக்கான். அங்கே அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. ரொம்ப முடியாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது? இவன் என்ன பண்ண போகிறான்னு நமக்கும் தெரியல, நம்மளும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.